அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இது மாதிரி யூபிஎஸ்சி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஆர்டிஎஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 23 போஸ்டிங்க்கு வருஷம் யூபிஎஸ்சி கால்ஃபர் பண்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலிமினரிம்பாங்க. இதுல 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 அடிப்பாங்க, அதாவது ஃபுல்லா ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸா வரும். அடுத்து பேப்பர் 2, இது வந்து சிசாட்டுமாங்க. ஓகேங்களா. பேப்பர் 1 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். இதுல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்தது இந்த பேப்பர் 1. ஜிஎஸ் பாங்க, கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் பாங்க. இதுல வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் சேர்ந்தது ஜிஎஸ். கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் வருது. இல்லை 100 கொஸ்டின் 200 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மார்க் எவ்வளோனா 0.66 ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் பேப்பர் 1. அதில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகிறது தான் ஜிஎஸ் பேப்பர் 1. அடுத்து பேப்பர் 2 சி செட்டுப்பாங்க. இதுல 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவும் 200 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுல மைனஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.83. இதுல இது ஒரு குவாலிஃபை பேப்பர். குவாலிஃபை பேப்பர்னா 33% மார்க் எடுத்தீங்கன்னாவே போதும். இல்லை ஓகேங்களா. 33% மார்க் எடுத்தா போதும். 80 கொஸ்டின்ஸ் வரும், 2 மணி நேரம். 80 கொஸ்டின் 200 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுல ஒவ்வொரு ராங் கொஸ்டின் இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா 0.83. இதுல குவாலிஃபிகேஷன் பேப்பர் ஆக்சுவலா எவ்வளவு பர்சன்டேஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 33% மார்க் இருந்தா போதும், நீ குவாலிஃபை. பிலிமினரிக்கு ஆக்சுவலா இந்த பேப்பர் நீங்க குவாலிஃபை ஆனா தான் இந்த பேப்பர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது முதல் ஸ்டேஜ் பிலிமினரி. இது கட்டாக பார்த்தீங்கன்னா வருஷம் பேஸ்ட் ஆன் எடுக்கிற மார்க்கை பொறுத்து மாறும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிலிமினரி. இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ். அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ். மெயின்ஸ்ல நிறைய இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸா இருக்குது. கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப்ஸா இருக்கும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸா இருக்கும், எழுதுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா. இதை ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க, மெயின்ஸ் தமிழ் எழுதலாமான்ட்டு. மெயின்ஸ் நீங்கள் தமிழ் எழுதலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப மெயின்ஸ் வந்து நீங்கள் எதில் எழுதுன்னு கேட்பாங்க. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் வரும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் தான் தமிழை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கொஸ்டின்ஸ் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இன்னொரு இது கூட சொல்லலாம். மெயின்ஸ் வந்து நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ நீங்கள் தமிழ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கணும். இங்கே மெயின்ஸ் தமிழில் கொடுத்துட்டு இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம், தாராளம் எழுதலாம். நிறையவே தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணணும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் பேப்பர். லாங்குவேஜ்ல 2 பேப்பர். ஒன்று ரீஜனல் பேப்பர்மாங்க, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த ரீஜனல் பேப்பருங்கிறது கம்பல்சரி பேப்பர். ஓகேங்களா. கம்பல்சரி பேப்பர். ஒவ்வொன்றுலையும் 300 மார்க். ஒவ்வொன்றுலையும் 300 மார்க். ஓகேங்களா. 3 மணி நேரம் எழுதுவாங்க அந்த எக்ஸாம். இதுல 25% எடுத்தாவே போதும், நீங்க குவாலிஃபை. இதுல 25% இருக்கணும், இதுல 25% இருக்கணும். ஓகேங்களா. இந்த பேப்பர்லாம் நீங்க இந்த இதில் பாஸ் பண்ணா தான் நீங்க அடுத்த பேப்பருக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. இது இந்த இந்த லாங்குவேஜ் பேப்பரை நீங்க மெயின்ஸ்ல உங்களுக்கு ஆடிங் மார்க்கா வராது. அதாவது இந்த மார்க்கை ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபை பேப்பர் தான். ஓகேங்களா. இதுக்கு அப்புறம் கீழே வர்ற பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 250 மார்க்கு. ஓகேங்களா. 3 மணி நேரம் எழுதுவீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 1 அப்படிம்பாங்க. இதில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ் 2 பேப்பர் 2ம்பாங்க. இது வந்து பாலிட்டி, இந்தியன் கவர்னன்ஸு,
இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வெளிநாட்டு கொள்கை இதெல்லாம் வரும். அடுத்து ஜிஎஸ்ல பேப்பர் தேர்ட் 3வது பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இந்த இதில் வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் அதாவது பேப்பர் 4 இது வந்து எத்திக்ஸ் பேப்பர்மாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் எத்திக்ஸ் பேப்பர்மாங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க் வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க் வரும். ஓகேங்களா? எல்லாமே 3 மணி நேரம் தான், 3 hours தான். எல்லாமே 3 hours தான். ஓகேங்களா? இந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்க இன்டர்வியூக்கு. இதுக்குள்ள வர எல்லா மார்க்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மொத்தம் 48 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. அதுல 25 கோர் சப்ஜெக்ட், 23 லிட்ரேச்சர் சப்ஜெக்ட். லிட்ரேச்சர் தமிழ் லாங்குவேஜ் இருக்குங்களா, தமிழ் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் இருக்கிறவங்க, மராத்தி இந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மீதி இருக்கிற கோர் 25 சப்ஜெக்ட் என்னன்னா இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஜாகிரபி ஆப்ஷன் எடுப்பாங்க, ஆந்த்ரோபாலஜி எடுத்திருப்பாங்க, ஜியாலஜி எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அதுல 2 இருக்கும். அதுல ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல பேப்பர் 1 பேப்பர் 2 ஈச் 25 மார்க்ஸ், 250 மார்க்ஸ். இது 3 மணி நேரம் தான் நடக்கும். ஓகேங்களா? இதே மெயின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான். ஓகேங்களா? இது மொத்தம் கூட்டுங்க 500, 1000, 1500, 1750. இந்த மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. 1750 மார்க் தான் மெயின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 3 இன்டர்வியூ. உங்க பர்சனல் டெஸ்ட், அதாவது ஓரல் டெஸ்ட். இன்டர்வியூ வந்து டெல்லியில யூபிஎஸ்சியில தான், யூபிஎஸ்சி கேம்பஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 275. ஓகேங்களா? அப்ப இந்த மெயின்ஸ் மார்க் 1750 + 275 2025 மார்க் தான் டோட்டல் மார்க். ஓகேங்களா? இது தேர்ட் ஸ்டேஜ். உங்க பர்சனல் இன்டர்வியூ, பர்சனல் டெஸ்ட் இங்கே நடக்கும். ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ, இதுதாங்க யூபிஎஸ்சி ஸ்ட்ரக்சர். நீங்க ஒன்ஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கனாவே you have more knowledge. Once you have cleared the mains, you have built your own personal test. You pass the interview, you become IAS, IPS. கிட்டத்தட்ட இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4000 கலெக்டர் தான் இருப்பாங்க. மொத்தத்தில் பியூரோக்ராட்ஸே பார்த்தீங்கன்னா 4000 5000 தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்தியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 100 கோடி தாண்டிடுச்சு. 100 கோடியில நீங்க ஒரு 5000 பேர் ஒரு ஆளா இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் யூபிஎஸ்சி. ஓகேங்களா? ஒரு மாவட்ட கலெக்டர், ஒரு மாவட்ட எஸ்பிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2026 ப்ரிலிமினரி முடிஞ்சு மெயின்ஸ் எழுத போறாங்க. 2027 யூபிஎஸ்சி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தயாராகுங்க, பாஸ் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கீழே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதா இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிப்ளை அடுத்த வர கிளாஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். நன்றி.